கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 27:12 என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்களுக்கு தீங்கு செய்யும்படி சாத்தானும் அவனை சேர்ந்தவர்களும் முயற்சி செய்யலாம், ஆனால் அவைகள் தோல்வியிலேயே முடிவடையும். தாவீது தன்னுடைய சத்துருக்களின் இஷ்டத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டாம் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்து அவர்கள் உங்களிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றனுபவிக்கிற அதே வேளையில் அவர்கள் தீமையான திட்டங்களை தீட்டி உங்கள் பெயரை கெடுக்கும்படி எல்லை மீறி செயல்படுவார்கள். சில நேரங்களில் உங்களை பூமியிலிருந்தே வேறறுத்துவிட வேண்டுமென்று தீவிரமாய் செயல்படுவார்கள். உங்களுடைய சத்துருக்கள் உங்களை அதைரியப்படுத்தும்படி காரியங்களை செய்யும் பாதையின் வழியாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இவைகளெல்லாம் என் வாழ்க்கையில் ஏன் சம்பவிக்கிறது என்று நீங்கள் திகைத்து நிற்கலாம் அல்லது புரியாமல் தவிக்கலாம். சில நேரங்களில் உங்களுக்கு விரோதமாக தவறான குற்றச்சாட்டு வைக்கப்படுவதால் உங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று கூட எண்ணுகிறீர்கள். சத்துருக்களின் மனது தீமைகளினாலும் கொடுமைகளினாலும் நிறைந்திருக்கிறது. அதை எண்ணி கவலைப்படாதிருங்கள், பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் வெட்கி லட்சையடைவார்கள். இந்த பூமியிலிருந்து அவர்கள் அறுப்புண்டு போவதையும் அவர்களுடைய சமாதானம் முற்றிலும் அவர்களை விட்டு எடுபட்டு போவதையும் காண்பீர்கள். நீங்களோ இதற்கு முன்னிருந்ததை பார்க்கிலும் உயர்த்தப்பட்டு அவர்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் தங்கியிருப்பதையும் அவருடைய பிரசன்னத்தினால் உங்கள் முகம் பிரகாசிப்பதையும் சத்துருக்கள் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவில் கர்த்தர் அக்கினி மதிலாய் இருப்பதால் அவர்கள் உங்களை நெருங்கவே பயப்படுவார்கள். தேவனுடைய அக்கினி மதில் உங்களை சுற்றிலும் பாதுகாக்கும். உங்களை பாதுகாக்கிற அந்த அக்கினி அவர்களுக்கு முடிவை கொண்டு வரும். தாவீதையும் அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவித்த தேவன் உங்களையும் இன்றைக்கு விடுவிக்க போகிறபடினால் பிரியமானவர்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். உங்கள் தலை உங்கள் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிறபடியால் எந்த சத்துருவுக்கும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தகப்பனே. அப்பா, எங்களுக்கு தீங்கு செய்யும்படி எழும்புகிற சத்துருக்களின் இஷ்டத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்காத தேவன் நீர் ஆண்டவரே. சத்துருக்கள் எங்களை பார்த்து பயப்படுகிற அளவு நீர் எங்களை உயர்த்துகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் சத்துரு போடுகிற திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போகிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் ஆண்டவரே வெட்கப்படுவார்கள் அப்பா. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.